ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம். ஆம், முதல் வாசகம் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். இங்கே ஆபிரகாமின் அழைப்பை பார்க்கிறோம். அவர் தொடக்கத்தில் ஆபிராம் என்று அழைக்கப்படுகிறார். பின்னர் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிறகு ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் செய்து கொள்கிறார். ஆபிராமை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் யூப்ரட்டிஸ் தீகிரிஸ் ஆறு பாய்கிற ஊர் என்கிற அந்த பகுதியை சார்ந்தவர். அங்கிருந்து அவரை புறப்பட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்கு ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். அந்த அழைப்பை தான் இன்றைக்கு இங்கே பார்க்கிறோம். இந்த கடவுள் யார் என்று அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய தந்தை பிற இனத்தவர். அவனுடைய தந்தை வேற்று தெய்வத்தை வழிபட்ட ஒரு தலைமை குரு. அப்படிப்பட்டவருடைய மகன் கடவுள் அழைக்கிறார், ஒரு அசரீரி குரல் அழைக்கிறது, அந்த குரல் நம்பத்தக்கது என்று அவர் நம்பி அதற்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் இன்றைக்கு நமக்கு படிப்பினையாய் முதல் வாசகத்தில் அமைகிறது. உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வசனம் 2, 3 அவருக்கு கொடுக்கிற 7 வகையான ஆசீரை கோடிட்டு காட்டுகிறது. முழுமையாக கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த வசனங்கள் சொல்லி தருகின்றன. வசனம் 4 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவ்வளவுதான், அவர் புறப்பட்டு சென்றார். இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டு கொடியை பார்க்கிறோம். அந்த கொடியிலே ஒரு வெள்ளை நிற துணி, அதன் மேலே ஒரு கோடு, கீழே ஒரு நீலக்கோடு, 2 நீலக்கோடுகள், மத்தியில் தாவீது பேரரசருடைய அடையாளமாகிய நட்சத்திரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கிற கோடு யூப்ரட்டிஸ் தீகிரிஸ் ஆறு, ஆபிரகாம் புறப்பட்டு வந்த அந்த இடத்தை சுட்டுகிறது. கீழே இருக்கிற கோடு ஆபிரகாம் சென்றடைந்த அந்த எகிப்து நாட்டின் நைல் நதியை சுட்டி காட்டுகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் எங்களுக்கு பட்டா போட்டு, கடவுள் எங்களுக்கு அழைத்து, கடவுள் எங்களுக்கு கொடுத்த நிலங்கள் இவை எங்களுடைய அரசுக்கு உரியவை. நாள் ஒன்று வரும், அன்றைக்கு யூப்ரட்டிஸ் தீகிரிஸ் முதல் இந்த நைல் நதி வரை நாங்கள் அரசாளுவோம், பறந்து விரிந்த ஒரு நாட்டை நாங்கள் கொண்டிருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் இந்த ஆபிரகாம் தான். ஆபிரகாம் அன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கேள்விகளோ ஐயங்களோ எழுப்பவில்லை, தயக்கமோ தளர்ச்சியோ அவர் காட்டவில்லை. ஆண்டவர் கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இறைவன் கட்டளையிட்டார், ஆபிரகாம் கீழ்ப்படித்தார். இந்த கீழ்ப்படிதல் இங்கே பாராட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட இறை வார்த்தைக்கு, இறை குரலுக்கு, இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படுகிற பண்பு நமக்கு இருக்கிறதா என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கோடிட்டு காட்டுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. நற்செய்தியிலும் இந்த கீழ்ப்படியுங்கள், செவிசாயுங்கள் என்கிற வார்த்தை வரும். நாம் அதை அங்கே பார்த்து கொள்வோம். இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். தீமோத்தேயு என்பது இறை மேன்மையை குறிக்கும் ஒரு சொல். தன்னையே மறந்து இறையாட்சியை பரப்பிய, கட்டி எழுப்பிய பவுலடியாரின் சீடர்களுள் தீமோத்தேயு ஒரு முதன்மையானவர். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 16:2 அவரை என் உடன் உழைப்பாளி என்று சொல்லுவார். 2 கொரிந்தியர் 1:1 என் சகோதரன் என்று சொல்லுவார். 1 தீமோத்தேயு 1:1 நம்பிக்கை வாழ்வில் என் உண்மை மகன் என்று அவரை பாராட்டுவார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை தானும் தீமோத்தேயும் சேர்ந்து எழுதினோம் என்று பவுலடியார் குறிப்பிடுவார். எபேஸ் நகர திரு அவைக்கு ஆயராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த அவருக்கு எழுதிய ஆயர் மடலின் ஒரு பகுதிதான் இந்த தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் ஆகும். இந்த திருமுகத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட வசனத்திற்காக இன்றைக்கு இந்த வாசகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன? நீ ஆண்டவருக்கு சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. நாம் இப்பொழுது இருக்கிற நிலையை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. ஏதோ நாம் துன்பத்தில் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், துன்பத்தீயில் நாம் துவண்டு கொண்டிருக்கிறோம் என்று வெட்கமடைய தேவையில்லை. நற்செய்திக்காக
நாம் இதை தாங்கி இருக்கிறோம். அதை அழகாக சொல்கிறார் பாருங்கள். அடுத்து, கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னோடு பங்குகொள். இதுதான் செய்தி. மீட்பின் திட்டத்துல துன்பம் மிக முக்கியமான ஒரு பகுதி. துன்பம் தான் நமக்கு மீட்பை பெற்றுத் தருகிறது. துன்பத்தின் வழியாகத்தான் இறையாட்சியை நாம் கட்டி எழுப்ப முடியும். துன்பம் இல்லாமல் இறையாட்சி அடைய முடியாது. துன்பத்தை தியாகமாய் மாற்ற வேண்டும். துன்பத்தை நாம் புரிதல் வேண்டும். துன்பத்தை இறைவனுடைய திருவுளத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதிலே பங்கெடுக்க வேண்டும். அப்பொழுது இறையாட்சி மலரும். அந்த கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது. பவுலடியார் தான் கண்டுகொண்ட அந்த மாபெரும் உண்மையை தன்னுடைய மகனாகிய உடன் உழைப்பாளையாகிய ஆயராகிய தீமோத்தேவுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். ஆகவே கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னோடு பங்குகொள். ஏனென்றால் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். ஆகவே நாம் துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று இன்றைய 2ஆம் வாசகம் கோடிட்டு காட்டுகிறது. இந்த பின்னணியிலே, இந்த வாசகங்கள் சொல்லித் தருகிற படிப்பினைகளின் பின்னணியிலே நாம் இன்றைய நற்செய்திக்கு செல்கிறோம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தோற்ற மாற்றம், உருமாற்றம், மறுரூபம் என்று அழைக்கப்படுகிற பகுதி. 3 நற்செய்தி நூல்களிலும், ஒத்தமைவு நற்செய்தி நூல்களிலும் இந்த தோற்ற மாற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய சிறிய வேறுபாடுகளோடு அந்த பதிவு அமைந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு 1ஆம் ஆண்டிலே இருக்கிற காரணத்தினால் மத்தேயு நற்செய்தி எழுதிய பகுதி நமக்கு வருகிறது. முதலாவதாக அந்த மத்தேயு எழுதிய நற்செய்தி பகுதிக்கு பின்னணி என்ன என்று பார்த்து விடுவோம். ஆண்டவர் இயேசு தம்மை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு பேதுரு சரியான ஒரு பதிலை சொல்லுகிறார். அவர் பாராட்டப்படுகிறார். ஆனால் அடுத்த நிமிடமே ஆண்டவரிடத்தில் அவர் வாங்கி குட்டுப்பட்டு கொள்ளுகிறார். அடுத்ததாக நாம் முந்தைய அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசு தம்முடைய சாவை முன்னறிவிக்கிறார். அது சீடர்களுக்கு இடரலாக இருக்கிறது. இது என்ன? எருசலேமுக்கு போகிறோம், அங்கு அந்நியர்களை விரட்டிவிட்டு ஆட்சி பீடத்தை பிடிக்க போகிறோம், அரியணையில் அமரப் போகிறோம், இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். அதை விடுத்து இயேசு எருசலேமுக்கு போகிறோம், அங்கு பாடுகள் படப்போகிறோம், அங்கு நாம் சாக போகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரே, சிலுவைச்சாவை பற்றி அவர் பேசுகிறாரே என்று அவர்களுக்கு அது இடரலாக இருக்கிறது. துன்பங்களை பற்றி கேட்பது அவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. ஆக இந்த பின்னணியில் சீடர்களுடைய ஐயத்தை நீக்க, சீடர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த தயக்கத்தை போக்க ஆண்டவர் இயேசு இந்த தோற்ற மாற்றத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த பேதுருவின் அறிக்கை அவர் செய்த இடம் யோர்தான் ஆறு புறப்படுகிற இடம். அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு தெற்கு நோக்கி வருவதனை நாம் பார்க்கிறோம். இந்த ஓர் உயர்ந்த மலை என்றுதான் 3 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். அது எந்த மலை என்கிற பதிவு நற்செய்தி நூல்களில் இல்லை. தொடக்க முதலே இது எர்மோன் மலையாக இருக்குமா? ஏனென்றால் அது உயர்ந்த மலை, பனி பொழிகிற மலை, அந்த மலையாக இருக்குமா என்கிற தேடல் இருந்துள்ளது. இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை வெளியிடப்பட்ட இடத்திலிருந்து 6 நாட்கள் நடைபயணம் என்று சொன்னால் நிச்சயமாக அது கலிலேயாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது தாபோர் மலை என்று தொடக்க முதலே மக்கள் நம்பி வந்திருக்கிறார்கள். கலிலேயாவுக்கு மேற்கே தூரத்தில் கர்மேல் மலை இருக்கிறது. நிச்சயமாக அந்த மலை இல்லை. இது ஒலிவு மலையாக இருக்குமா என்கிற ஒரு தேடலும் இருந்திருக்கிறது. ஆனால் மரபு வழியாக நாம் பார்க்கிற பொழுது தாபோர் மலைதான் இதற்கு சரியான இடம் என்று அறிஞர்கள் உறுதி செய்கிறார்கள். ஆகவே இயேசு ஒரு தாபோர் மலைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். யார? பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும். தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலே ஒரு இறப்பு ஏற்பட்ட பொழுது இயேசு தன்னோடு இந்த 3வரையும் தான் அழைத்து சென்றார். இவர்கள் இயேசு அழைத்தவர்களுள் மிகவும் சிறப்பானவர்கள். மேலும் கெத்சமனி தோட்டத்திற்கும் இயேசு இந்த 3வரையும் தான் அழைத்து செல்வார்.
அவர்களுக்கு சிறப்பான வெளிப்பாடுகளை அவர் காண்பிக்கிறார். அப்படி இந்த மூவரையும் இயேசு இந்த தோற்றமாறுதல் நிகழ்ச்சிக்கு அவர் அழைத்து கொண்டு போகிறார். நாம் இங்கே லூக்கா நற்செய்தியை படித்து பார்த்தால் எதற்காக இயேசு இந்த மலை மீது ஏறினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் இறைவனோடு இறைவேண்டல் புரிவதற்காக ஏறினார் என்கிற குறிப்பு அங்கே வருகிறது. ஆம், இயேசு ஜெபிப்பதற்கு என்ன மரத்தடி கிடையாதா, அல்லது ஆற்றங்கரை போதாதா, அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறம் போதாதா? இல்லை இல்லை, அதற்கென்று ஒரு தனியான இடம், அதற்கென்று ஒரு அமைதியான இடம், அதற்கென்று எந்த பராக்குகளும் நம்மை உட்படுத்தாத ஒரு இடம் தேவை என்பதை உணர்ந்து அவர் இந்த தாபோர் மலையை தேர்ந்து கொள்கிறார். இன்றைக்கும் தாபோர் மலைக்கு செல்லுகிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மலை என்பதனை கண்டுகொள்வார்கள். மலையடி வாரத்தில் வாகனங்கள் இருக்கும். அதன் பிறகு சிறிய வேன்கள் மாத்திரமே நம்மை மலை உச்சிக்கு ஏற்றி செல்லும். கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஒரு உயர்ந்த மலை இந்த தாபோர் மலை. அந்த மலை உச்சிக்கு நாம் சென்று விடுகிற பொழுது அங்கு நம்மை அறியாமல் ஒரு பரவசம் தொற்றி கொண்டு விடுகிறது. கடந்த வாரத்திலே நான் அங்கே இருந்தேன் என்பதை இந்த இடத்திலே நான் கோடிட்டு காட்ட வேண்டும். ஆகவே இறைவேண்டல் செய்வதற்காக அவர் சென்றார் என்று லூக்கா பதிவு செய்வது இந்த தவக்காலத்திலே நமக்கு நல்லதொரு சிந்தனையாக அமைகிறது. நாம் ஜெபிப்பதற்காக, இறைவேண்டல் புரிவதற்காக நாம் தனிமையான இடத்தை தேட வேண்டும், தனிமையான சூழலை நாம் தேட வேண்டும். மலையும் மேகமும் உங்களுக்கு கடவுளுடைய இறை பிரசனத்தை சொல்லுகின்ற சொல்லாடல்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் பழைய ஏற்பாட்டின் பின்னணியில் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. அவர் தோற்றம் மாறினார், ஒளியாய் அவர் திகழ்ந்தார் என்கின்ற இந்த செய்தியானது அதுவும் நமக்கு ஒரு இறை பிரசன்னத்தை எடுத்து சொல்லுவதாக அமைகிறது. இந்த இடத்திலே ஒரு பரவசம், ஒரு பேரின்பம் ஏற்படுகிறது. அடுத்து, இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். மோசே பழைய ஏற்பாட்டிலே சட்ட நூல்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். எலியா இறைவாக்குகளுக்கு அடையாளமாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு சட்டங்களும் இறைவாக்குகளும், சட்டங்களும் இறைவாக்குகளும் இயேசுவில் நிறைவு பெறுகின்றன, இயேசுவில் முழுமை பெறுகின்றன, இயேசுவில் தான் அவை விளக்கம் பெறுகின்றன. அதை எடுத்துச் சொல்லுகிற விதத்திலே இங்கே அவர்கள் இருவரும் இருக்கின்றார்கள். இந்த இருவருடைய சாவிலும் ஒரு மறைபொருள், ஒரு மர்மம் இருக்கிறது. எங்கே மோசே நாம் அறிகிறோம், பழைய ஏற்பாட்டிலே அவர் ஆண்டவர் அவரை மோவாபு மலை உச்சியிலே போய் நிறுத்தி எல்லா கானான் நாடு முழுவதையும் காண்பித்து, நீ அந்த நாட்டுக்குள் நுழைய மாட்டாய், நீ இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு மோசே காணாமல் போய் விடுகிறார். அவருடைய உடல் எங்கே வைத்தது என்று தெரியவில்லை என்று நமக்கு இணை சட்டம் அதை முடித்து வைக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே யூதா திருமுகத்தை பார்க்கிறோம். அந்த திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம்தான். மிக முக்கியமான செய்தி, மோசேயினுடைய உடல் குறித்து சாத்தான் வாதிடுகிறார். அதை மிக்கேல் அதிதூதர் பாதுகாக்கிறார். அது மறைபொருளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை பாதுகாக்கிறார். வல்ல அரிய பெரிய செயல்களை ஆண்டவர் செய்தார். மோசேயினுடைய தலைமையிலே அதை செய்தார். அவர்கள் மோசேயை பெரிய விடுதலை நாயகராக கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காக மோசே அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஏனென்றால் உண்மையான விடுதலை நாயகன் கடவுள், ஆண்டவர் தான். அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர், மனிதர்கள் அல்ல. மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவத்தை அல்ல, கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மகத்தான படிப்பினை மோசேயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அந்த மோசே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவருடைய உடல் கிடைக்கவில்லை, கல்லறை கிடையாது. ஆகவே அவருடைய சாவில் ஒரு மர்மம் இருக்கிறது. அதை போல நாம் அடுத்து பார்க்கிறோம் எலியா. எலியா விண்ணகத்திற்கு புறவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்வாறு மீண்டும் வருவார். அவர் வருகிற பொழுது மெஸ்ஸியா வருவார் என்பது யூதர்களுடைய ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அவருடைய சாவிலும் ஒரு மர்மம் இருக்கிறது. அந்த எலியா வந்த பிறகுதான் மெஸ்ஸியா வருவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறு தங்களுடைய சாவில் மர்மமாய் இருக்கிற இரண்டு பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் இங்கே அவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். நான் இந்த முறை போயிருந்த பொழுது எங்களுடைய வழிகாட்டி ஒரு உண்மையை அழகாக சொல்லி கொண்டிருந்தார்.
ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நீ அந்த கானா நாட்டுக்கு போக மாட்டாய் என்று அவரை மறைத்து விட்டார். ஆனால் பாருங்கள், இந்த தாபோர் மலையிலே ஆண்டவர் மோசேயை அழைத்து கொண்டு வந்து இந்த கானா நாட்டிலே அவருக்கு அருளாசீர் கொடுத்து விட்டார். அவர் அங்குதான் இருக்கிறார், அவர் அந்த நாட்டில் அவர் இருக்கிறார் என்று அவரை காண்பித்து விட்டார் என்று அவர் சொன்ன பொழுது முதல் முறையாக அந்த செய்தி என்னை சிந்திக்க வைத்ததாக இருந்தது. இப்படியாக மோசேயும் எலியாவும் சட்டமும் இறைவாக்குகளும் நிறைவேறுவதன் அடையாளமாக அவர்கள் அங்கே நின்றார்கள். அவர்களுடைய சாவில் ஒரு மறைபொருள் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வு கடவுளுடைய கையில் இருக்கிறது. அவர்கள் இறந்தாலும் வாழுகிறார்கள், அவர்கள் இங்கே தோன்றுகிறார்கள் என்றால், இதை போன்று மனிதர்களுடைய சாவிலும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. நமக்காக சாக போகிற இயேசுனுடைய சாவிலும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அது கடவுளுடைய கையில் இருக்கிறது. அது வெற்று சாவோடு முடிந்து போவதில்லை, அது வாழ்வாக நமக்கு மலரப்போகிறது என்கிற மாபெரும் மறை உண்மையினை இந்த தோற்றமாற்ற நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதுதான் இங்கே கேள்வி. என்ன பேசினார்கள்? அவர்கள் பேசியது இந்த மத்தேயு நற்செய்தியிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படவில்லை. இயேசுவுக்கு எருசலேமில் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படுகிறது. ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளர் இதனை தெள்ளந்தெளிவாக அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். இங்கே சீடர்கள் அஞ்சி நடுங்குகிறார்கள். ஆகவே மத்தேயு நற்செய்தியிலே இயேசு அவர்களை தொடுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அஞ்சாதீர்கள் என்று இங்கே அறைகூவல் விடுக்கிறார். அவருடைய செவருக்கு செவி சாயுங்கள், அஞ்சாதீர்கள். இது மத்தேயு நற்செய்திக்கே உரித்தான சிறப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இங்கே பரவசத்திற்கு உள்ளாகி பேதுரு சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். அவர், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை அவர் இங்கே எழுப்புகிறார். முடிவான ஒரு ஸ்ட்ரக்சர் அல்ல, கூடாரத்தை நாம் இங்கே அமைப்போம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தாபர்மலைக்கு சிலர்களுக்கு தெரியும், 1926ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அந்தோனியோ பர்லூச்சி எனப்படுகின்ற ஒரு அருட்தந்தை, ஒரு கட்டிட கலைஞர், மிகவும் பொருளுள்ள விதத்திலே புனித நாடுகளில் கட்டிடங்களை எழுப்பி இருக்கிறவர். தாபோர் மலையிலே மிகவும் பொருளுள்ள விதத்திலே அவர் அந்த கோவிலை கட்டியிருக்கிறார். இயேசுக்கு ஒரு பெரிய கூடாரம், மோசேக்கு ஒரு சிறிய கூடாரம், எலியாவுக்கு ஒரு சிறிய கூடாரம் என்று சொல்லி 3 கூடாரங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட கோவிலை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அது தொடக்கத்திலும் பிறகு சிலுவையர்கள் காலத்திலும் கட்டப்பட்ட கோவிலுக்கு மேலாக கட்டப்பட்ட புதிய கோவிலாக கம்பீரமாக இன்றைக்கு காட்சி அளிக்கிறது. அந்த கோவிலுடைய பீடம் அது மிகவும் பொருளுள்ளதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்த அந்த உரையாடலை அது அடையாளமாக சுட்டி காட்டுகிறது. அங்கே சிலுவை இருக்கிறது, மயில் இருக்கிறது. கிரேக்க தத்துவத்திலே மயில் சாகாமையின் அடையாளம். சாவோடு வாழ்வு முடிவதில்லை, சாகாமை நமக்கு இருக்கிறது, நாம் வேற்றூறு பெற போகிறோம். அதை சுட்டுவதற்காக மயிலை இந்த அருட்கலைஞர் அங்கே நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுடைய வாழ்க்கையில் பல மறைபொருட்கள் இருக்கின்றன. இந்த தோற்ற மாற்றத்திலே இயேசு யார் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. அந்த இயேசு யார், இயேசுடைய கிறிஸ்தியல் உண்மை என்ன, அதனை அவர் அங்கே சுவரிலே வண்ண பளிங்கு கற்களால் அப்படி வரைபடமாக வரைந்திருக்கிறார். 2 தூதர்கள் இயேசுனுடைய பிறப்பை வணங்குவார்கள். கடவுள் மனிதரானார், உருவமில்லாதவர் உருவம் கொண்டார், ஆவியானவர் மனிதராய் வந்தார், ஏழையானார், குழந்தையானார். இது ஒரு மறைபொருள், மனித அறிவுக்கு எட்டுகிற காரியமே அல்ல. அதை தூதர்கள் பணிந்து வணங்குவார்கள். அடுத்து 2வது வரைபடம், இயேசு தன்னுடைய உடலை அவர் நமக்கு உண்பதற்கு கொடுக்கிறார். இது என் உடல், இது என் ரத்தம், இதை உண்ணுங்கள், இதை பருகுங்கள், இதை உண்பதால் பருகுவதால் நீங்கள் நிலைவாழ்வை பெறுவீர்கள். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு போன்றது அல்ல இது, இது நான் என்னை உங்களுக்கு தின்ன தருகிறேன், குடிக்க தருகிறேன் என்று தருகிற அந்த உணவு, அந்த இயேசுனுடைய திருவுணவு, நற்கருணை, அதை 2 தூதர்கள் பணிந்து வணங்குவார்கள். இயேசு அதை அங்கே கையளிப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு மறைபொருள், நம்முடைய அறிவுக்கெல்லாம் இட்டுகிற பொருள் அல்ல. அடுத்ததாக நாம் அங்கே பார்ப்பது என்னவென்றால்,
ஒரு செம்மறி அது பலியிடப்பட்டிருக்கும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி பலியாகிறார். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவரே பலி பொருளாகவும் பலியாகவும் அவர் மாறிவிடுகிறார். அதை தூதர்கள் பணிந்து வணங்குவார்கள். கடவுள் பல வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் நம்மை மீட்பதற்கு. உலகத்தை அழித்து புதிதாக கூட உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. தன் மகனை இத்தகைய பாடுகளுக்கு உள்ளாக்கி அவருடைய ரத்தம் சிந்துதலால் நமக்கு மீட்பை தந்திருக்கிறார். அது அங்கே அழகாக ஒரு மறைபொருளாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நான்காவதாக, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று சொல்லி இயேசு கல்லிலிருந்து உயிர்த்தெழுகிறார். அதை தூதர்கள் அங்கே பணிந்து வணங்குகிறார்கள். ஆம், இயேசுடைய உயிர்ப்பு, இந்த உடல் உயிர்த்தெழும் என்கின்ற அந்த ஒரு உண்மை அங்கே ஒரு மறைபொருளாக நமக்கு காட்டப்படுகிறது. இயேசுடைய வாழ்வில் இந்த 4 மறைபொருள் அவரை கிறிஸ்து எழிலே புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்களாகும். அவற்றை அந்த சுவரிலே பதித்து வைத்திருப்பார். இங்கே அத்தகைய பரவசத்தை தான் இந்த சீடர்கள் அடைகிறார்கள். ஆண்டவரை, நாம் இங்கேயே இருப்பது நன்று. ஏனென்றால் இங்கே மாட்சி, இங்கே ஒரு காட்சி, இங்கே ஒரு பரவசம், இங்கே ஒரு பேரானந்தம், இங்கே ஒரு பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது. நீர் ஒளிருக்கிறீர். நாங்கள் பழைய ஏற்பாட்டின் நிறைவை இந்த இடத்திலே பார்க்கிறோம். உண்மையிலே இந்த அத்தகைய சங்கமிக்கும் அந்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பரவசம் அடைகிறார்கள். ஆனால் என்ன, அந்த நேரத்திலே அசரீரி குரல் கேட்கிறது. மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அது இறை பிரசனத்தை சுட்டுகிற ஒரு சொல்லாடல். அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று குரல் ஒலித்தது. திருமுழுக்கின் பொழுது இத்தகைய குரல் ஒலிக்கிறது. அங்கே என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவரில் நான் பூரிப்படைகிறேன், அவ்வளவுதான். இங்க இவருக்கு செவிசாயுங்கள் என்கிற குரல். இப்பொழுது நமக்கு புரிகிறதா? முதல் வாசகம் எதற்காக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் செவிசாய்த்தார், கீழ்ப்படிந்தார். பவுல் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்? துன்பத்தின் வழியாக நீயும் கீழ்ப்படி என்றவர் சொல்லி தருகிறார். ஏறக்குறைய அதே சிந்தனையை தான் இங்கே பார்க்கிறோம். இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள். அதை கேட்டதும் சீடர்கள் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களை தொட்டு, இது மத்தேயு நற்செய்திக்கே உரித்தான ஒன்று. ஏனென்றால் இத்தகைய தெய்வீக பரவச காட்சி மனித அனுபவத்தை தாண்டிய ஒன்று. அதற்கு நமக்கு அத்தகைய தொடுதல் அனுபவம், அச்சத்தை போக்குகின்ற ஆறுதலான வார்த்தை அல்லது உடனிருப்பு நமக்கு தேவைப்படுகிறது. இயேசு அதனை தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்திலே அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி கிபி 80களுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்க வேண்டும். கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேம் தேவாலயம் ரோமையர்களால் தரைமட்டமாக அழிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அங்கே ஒன்றுமே இல்லை. யூதர்கள் அப்படியே புலம்பெயர்ந்தார்கள். வடக்கே பல இடங்களுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இந்த கட்டத்திலே 80ஆம் ஆண்டிலே இந்த கிறிஸ்தவர்கள் நம்முடைய யூத தொழுகை கூடத்திற்கு வரக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றி கிறிஸ்தவர்களை தொழுகை கூடத்திற்கு புறம்பே தள்ளினார்கள். இந்த கட்டத்திலே யூத கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளானார்கள், மிகப்பெரிய பாடுகளுக்கு அவர்கள் உள்ளானார்கள். அவர்கள் வெறுப்புக்கும் அவர்கள் வெளியே அனுப்பப்படுதலுக்கும் உள்ளானார்கள். இப்படி வேதனையில் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு இந்த இயேசுனுடைய பாடுகள், இயேசுடைய சாவு, இயேசுடைய ரத்தம் சிந்துதல், அதை குறித்த செய்தி அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. ஆகவேதான் அந்த அச்சம், அந்த மறைபொருள் குறித்த அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை போக்குகிற விதமாக இந்த இயேசு சீடர்களை தொடுகிறார், அச்சத்தை போக்குகிறார் என்கிற பதிவு இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு அச்சம் தொற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நெருக்கடிகள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், நோய்கள், இவையெல்லாம் நம்மை தாக்குகிற பொழுது, உறவு சிக்கல்கள் இவையெல்லாம் வருகிற பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு அச்சத்திற்கு உள்ளாகுகிறோம், அப்படிப்பட்ட ஒரு பயத்திற்கு உள்ளாகுகிறோம். ஆண்டவருடைய தொடுதல் நமக்கு தேவை. அதை ஆண்டவர் தொட்டு தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டால் அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. மலையிலிருந்து அவர்கள் கீழே வருகிற பொழுது மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். எலியா ஏற்கனவே வந்து விட்டார் என்று சொன்னார். அவருக்கு மக்கள் தாங்கள் விரும்பியதெல்லாம் செய்தார்கள், மானிட மகனுக்கும் அவர்கள் துன்பத்தை தருவார்கள் என்று அவர் சொல்கிறார். திருமுழுக்கு யோவானை குறித்து அவர் பேசுகிறார் என்பதனை
அவர்கள் இங்கே மிக அழகாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பேதுரு எழுதிய திருமுகத்திலே நாம் இந்த செய்தியை மீண்டும் பார்க்கிறோம். பேதுரு மிக அழகாக தன்னுடைய திருமுகத்தின் 2ஆம் திருமுகத்திலே இந்த செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மலையில் நாங்கள் அவரோடு இருந்தோம். நாங்கள் அதை கற்பனையில் பேசவில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகை பற்றி உங்களுக்கு தெரிவித்த பொழுது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. 2 பேதுரு 1:16. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் ஆட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்த போது விண்ணிலிருந்து வந்த இக்குரலிலே நாங்கள் கேட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். இது இதை சுட்டி காட்டுகிறது. நாம் ஜெபிக்க செல்கிறோம். ஜெபத்திலே பரவசமாகிய உச்சத்தை நாம் அடைதல் வேண்டும். சும்மா எந்திரத்தனமா ஜெபத்தை சொல்லிட்டு ஒரு இறை அனுபவம் இல்லாமல் ஜெபத்தை விட்டு வருவது அழகல்ல. நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு மேலெழுந்த வாரியாக இருக்கின்றன, ஆழம் இல்லாமல் இருக்கின்றன. அது ஏதோ மந்திரங்களை உச்சரிப்பது போல் ஒலிப்பது போல் இருக்கின்றன. அது நமக்கு இறை அனுபவத்தை தரவில்லை. நாம் இப்படிப்பட்ட இறை அனுபவத்தை பெற வேண்டும். பழைய ஏற்பாட்டோடு, இறை வாக்குகளோடு, வாக்குறுதிகளோடு ஒரு தொடர்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய அசரீரி குரலை கேட்க வேண்டும். ஆகவேதான் அகுஸ்தினார் சொல்லுவார், இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அப்போ அதுல குரலை நம்ம கேட்க வேண்டும். இன்றைக்கு அந்த குரலை கேட்கும்படியாகத்தான் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக சொல்கிறார், இவருக்கு செவி சாயுங்கள், செவி சாயுங்கள். இறை வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, நாம் தவக்காலத்தில் பயணிக்கிறோம். கடந்த வாரம் ஆண்டவருடைய சோதனையை தியானித்தோம். இந்த வாரம் ஆண்டவருடைய மாட்சியை நாம் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய மாட்சி என்பது பாடுகளோடு சம்பந்தப்பட்டது. அதை நாம் உள்வாங்குதல் வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை இல்லாமல் நமக்கு உயிர்ப்பு இல்லை. ஆண்டவருடைய பாடுகள் இல்லாமல் நமக்கு வெற்றி இல்லை. இந்த உண்மையினை நாம் உள்வாங்குதல் வேண்டும். இதை உள்வாங்காமல் நாம் தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஆகவே இயேசுவுக்கு சீடர்களுக்கு இயேசு ஒரு உறுதியை தருவதற்காக இந்த தோற்ற மாற்றத்தை அவர் கொடுக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்வும் ஆளப்படட்டும், நம்முடைய கீழ்ப்படிதலும் ஆளப்படட்டும், நம்முடைய இறை வார்த்தை தியானமும் இத்தவ காலத்திலே ஆளப்படட்டும். நாம் சிலுவையின் உண்மையை, துன்பத்தின் மறைபொருளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் துய்த்துணர்ந்து ஆண்டவருடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போமாக. ஆமென்.